இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு களங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். Get out! சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா, என்னையும் அன்னையாய் மாற்றி ஆரிரோ பாட வைத்தாயோ. பேச்சும் நீயே என் மூச்சும் நீயே, சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா. காற்றிலே ஆடும் தீபம் கண்களை மூடும் நேரம், ஜோதியாய் வாழ்விலே வந்தவன், தேவனின் பாதம் தேடி ஜீவனும் ஓடும் நேரம், பாலன நெஞ்சிலே பாய்ந்தவன், கால்விரல் பட்டாலும் என் கண்ணே பாறையும் பூவாகும், கைவிரல் தொட்டாலும் என் பொன்னே காணலும் நீராகும், எந்தன் வாழ்வின் மின்னலே சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா, என்னையும் அன்னையாய் மாற்றி ஆரிரோ பாட வைத்தாயோ. பேச்சும் நீயே என் மூச்சும் நீயே, சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா. வாடிடும் பூவின் மீது கோடையும் காயும் போது, மாமழை மேகமாய் வந்தவன், சோகமே சொந்தமாக வாழ்ந்திடும் இந்த நேரம், நெஞ்சிலே பூவென பூத்தவன், ஓடமும் நான் தானே என் கண்ணே ஓடையும் நீதானே, வைகரை காணாத என் வானில் சூரியன் நீதானே, எந்தன் வாழ்வின் தென்றலே சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா, என்னையும் அன்னையாய் மாற்றி ஆரிரோ பாட வைத்தாயோ. பேச்சும் நீயே என் மூச்சும் நீயே, சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா. ஐய என்ன சம்பந்தி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம். அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து மூடிட்டீங்க, கோயிலுக்குள்ள யாரையும் விடல, இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க.
பேசாம இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சம்பந்தி, இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எவனுக்கு? அவனுக்கு தான் உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு. என்ன ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறான்? கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதியை குறைக்கிறானே ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. உங்க சார்பில் நான் அவங்கிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி, நான் வேற எதுக்கும் ஆசைப்படல. அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாவன் குடும்பத்தையே சுடுகாடாக்கிட்டான். ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கேட்டு சொல்றேன். ஏம்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற? ஆ? ஓஹோ, அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்கிட்டயே கேட்டுடுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான். மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன். கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தான். உங்களதான் சம்பந்தி. ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேட்கறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நானா கேட்கல. அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாறா கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆஃப்டர் ஆல் பொண்ணை கொடுத்த சம்பந்தியாச்சே. என்னப்பா? ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா? என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் இப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி, கேட்டுறேன். சம்பந்தி, இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே. ஆனா உங்க பேருக்கு கீழே இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோறே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா எப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கறான்.
ஏம்மா அழற? உமா, இத்தனை நாளா நான் அதெல்லாம் விட நீ சந்தோஷமா இருக்கணும். இனிமே நீ அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இந்த மாதிரி ஏய், நீ ஏண்டி அழற? சாப்பாட போடுறேன். குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கிறீங்க. வாசனை வித்தியாசமா இருக்க. வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ணை பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு 4 ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவாதம் பண்ணா நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல 3வது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள. என்ன 3வது மனுஷன் சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்தா. அவளே சொன்னா, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா 4 நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு. என் பொண்ணு என் காதுல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவ நடுராத்திரியிலயா வருவா? நான் ஒண்ணும் பேசல, எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் 3வது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க 2 பேரும் கட்டிக்கலாம், குலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், அது உங்க இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் 3வது மனுஷன். மாப்பிள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் மாப்பிள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு? நான் 3வது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க 2 பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மஹாலை பத்தியா? இது 2ல ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மஹாலை பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் அ கிரேட் மேன். மாப்பிள, ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டக்காரன அங்கங்க அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய கொடுமை என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம்? அதுக்குதான். பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம்? அப்ப தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் மாப்பிள. ஏன் மாப்பிள, நீங்க தான் 3 சபால மெம்பர் ஆச்சே. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள, இப்போ உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடறான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா, பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு,
உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா? உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு. உங்க அக்கா ஜடமா தான் இருக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மாப்பிள, உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுற உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான். அக்கா, ஆ? கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்லை. அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா, நமஸ்காரம் பண்ணினேனே, எனக்கு பரிசு ஒண்ணும் கிடையாதா? குடுக்கறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு? இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கறேன். அக்கா, உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணாடியில உன் முகத்தை நீ பாத்துக்கக்கா. நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும். வாங்க மிஸ்டர் சத்தியமூர்த்தி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? நாளைக்கு நல்ல நாள், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில 8 மணிக்கு ஊரை கூட்டி அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க போறேன். நீங்களும் அவசியம் வரணும். இது விஷயமா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேதம்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார் மூடி மறைக்கணும்? இப்ப அவ என் கூட இல்ல. நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன், வேணான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன வந்தாலும் வரட்டும்னு அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார்? வேற வழி. என் குடும்பத்துல எல்லாரும் மேலயும் எச்சில் துப்பாதீங்க, என் மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா? குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலைப்பில்ல சார் நான். அப்படின்னா ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களேன். இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல தாராபாத்து கொடுங்க, அப்புறம் தத்தெடுத்துக்கலாங்கிறேன். யார சார் தார வார்த்தை கொடுக்கணும்? தார தாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிய. பொம்பளைக்கு 2ஆம் கல்யாணமா? அதுவும் எங்க குடும்பத்திலயா? சார், படிக்கிறதுக்கும் படம் பார்க்கறது தான் நல்லா இருக்கும். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சின்ன வயசுல புருஷன் செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம். அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம். ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும், பூ அள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும், ஒரு மஞ்ச கயித்தை எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லணும் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. ஒவ்வொரு ஆணுக்கும் சரி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி, கண்டிப்பா ஒரு துணை அவசியம். சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமானவங்கன்னும் பொம்பளைங்களை பலகீனமானவங்கன்னு சொல்றோம். பலமான அந்த ஆம்பளைக்கு பலகீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலகீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலகீனமாக்குறது என்ன சார் நியாயம்? உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா? முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன். அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு. வாங்க, சௌக்கியமா?
உங்க பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது உங்களை. ஆமா. காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். மோரி? வேண்டாம். வேற ஏதாவது சூடா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க சிரமப்படாதீங்க. 2 பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? குத்து கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இதுல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது? அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்க. நானும் வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அதேதான் அந்த வீட்டுல நடந்தது. உங்க மாப்பிளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு, கேட்டிருக்கார், உங்க பொண்ணு கொடுக்கல, பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டார். எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் தூதுவனாத்தான் வந்தேன், வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். உங்க மாப்பிளை 2ஆம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்கிறாரு. உன் புருஷன் தாமா. சாதாரணமா ஊர் உலகத்துல 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த 2 தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா 2ஐயுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். நான் அவரை கோர்ட்ல சந்திக்கிறேன் சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காதும்மா. அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. யார் சொன்னாங்க நான் மலடின்னு? சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை பெற முடியாதவதான் மலடி. நான் பெத்துக்காதவ. அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. நான் சர்டிபிகேட் காட்டுவேன். என்னன்னு? என்னால குழந்தை பெற முடியும்னு. அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேட்பானே? என் தங்கைகளை கரையேற்றுற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும், அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஏண்டி, உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம்? மாப்பிளைய பட்னி போட்டுத்தானா இத்தனை நாள் எங்க வைத்து கழுவுன? இப்ப சொல்லுங்கம்மா, அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காப்பி வாங்கி குடிச்சது தப்பா? தப்பே இல்லைங்க. வெரி குட். அம்மா, அவன் குடிக்கல, குடிச்சதா போய் சொன்னான், அவ்வளவுதான். அவன் தங்கம்மா, அதுக்கு நான் கேரண்டி. அம்மா துர்கா, தங்கச்சிங்களை எப்படியாவது கரையேத்தணும் அப்படின்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேம்மா. ஆனா அதை நீ தனியா செய்யணும்னு நினைக்கிற? உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே. நீ சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உன் புருஷன் கிட்ட கொடு. இத பாருங்க, நமக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க பிறந்தாச்சு, அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் அவன் என்ன செய்யறான் பாரு. அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான், உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான். என்னால ஆம்பளைங்களை நம்ப முடியாது. அவங்க சுயநலவாதிங்க. அம்மா, 100க்கு 10 ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான், நான் இல்லைங்கல. அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம் தான், அதுவும் நான் இல்லைங்கல. ஆனா உன்ன மாதிரி 100க்கு 50 பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு எதிராக தப்பா முடிவெடுக்கிறீங்க. அவங்களையும் குழப்புறீங்க, நீங்களும் குழம்புறீங்க. பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும், புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க. இது பாருமா, இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு நல்ல நாள் காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்பா வந்தாலும் சரி. ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கிற எண்ணத்தோட வரணும். புரிஞ்சிடுச்சா? அப்பாடா, இப்ப தாமா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீங்க இப்ப எனக்கு காஃபி கொடுங்க. குடிக்கிறதுக்குமா? குடிக்கிறதுக்கு. ஆமா, அது நல்லதோ கெட்டதோ, வீட்டுல நடந்தாலும் சரி, நாட்டுல நடந்தாலும் சரி, புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளையாத்தான் இருப்பா. அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளை தான். ஒன்னத்தாம சொல்றேன், அந்த குழந்தைய தங்கச்சீட்டுல சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின. குழந்தைய தூக்கிட்டு தங்கச்சிய வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான். இருட்டறையில
பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளேயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டினீங்க. பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோவை எடுத்துட்டு புது பாதை காட்டணுன்றதுக்காக கண்ணாடி வச்சது மூலமா என் இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனா. உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு. அந்த ரோஜாவை பறிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலைன்னா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல. அதனாலதான் பரன் மேல ஏறி தூசு தட்டி மறுபடியும் அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன். ஏம்பா தொட்டி வாங்கினவங்க, பதியம் போட்டவங்க, வெளிச்சம் காட்டினவங்க, தண்ணி ஊத்தினவங்க, இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு தொட்டி அவசியம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல வீட்டு வாசல வந்து தொட்டியோ தொட்டின்னு கூவி கூவி வித்தேனே, என்னை பத்தி சொல்லவே இல்லையப்பா. விளையாட்டுல 2வது இன்னிங்ஸ் இருக்கு, கலை உலகத்திலேயே 2வது வாய்ப்பு இருக்கு, அரசியலையும் 2வது ஆட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் 2வது வாழ்க்கை ஏன் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. அதுவே எனக்கு போதும். உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். குழந்தைய குடுமா. இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்ணலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த குழந்தை ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? அதனால இது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே சேர்த்துறேன். மாமா, என்னம்மா? யாரும் தப்பு பண்ணலன்னு கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கேன். அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அது என்னோடயே இருக்கட்டுமே. குழந்தைக்கு சொந்தக்காரி நீ இல்லையேம்மா, அது எப்படி உங்ககிட்ட இருக்கலாம்? அதுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. என்கிட்ட இருந்தா என்ன தப்பு? அப்போ குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துப்பியா? அத வேளா வேலைக்கு நீதான் குளிப்பாட்டணும், ட்ரெஸ் மாட்டி பண்ணணும், நீதான் ஆகாரம் கொடுக்கணும். இந்த குழந்தையோட தொட்டில், பால் பவுடர், கொசுவலை, கிளுகிழுப்ப எல்லாத்தையும் உன் பொறுப்புல தான் வச்சுக்கணும். இந்த கடையில புடவை வாங்கினா கேலண்டர் இனாமா கொடுக்கறதுல அதே மாதிரி இந்த புடவைய நீ வாங்கினா நான் ஒரு கேலண்டர் இனாமா கொடுப்பேன். அதையும் நீதான் பத்திரமா வச்சுக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? சொல்றேன் சொல்லாம இருப்பேனா? அதுக்காகத்தானே மாயவரத்துல இருந்து கும்பகோணத்துக்கு வீடு மாத்திக்கிட்டே வந்தேனா. சம்பந்தி, உங்க வீட்டையே ஒரு கலக்கு கலக்கின இந்த குழந்தைய உங்க வீட்டு வாசல கொண்டு வந்து போட்டது நான் தான். மிஸ்டர் ரமேஷ், இதாமா போடவே. இது குழந்தையோட அப்பா, இவர் தான் கேலண்டர், இவரை தான் நீ நாம வாங்கிக்கணும். இவன் பொண்டாட்டி இதை பெத்த கையோட போய் சேர்ந்துட்ட. அதுல இருந்து தன்னை மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தெரிஞ்ச பையன், நல்ல பையன், அழகான பையன், படிச்ச பையன், வசதியான பையன். உங்க பொண்ணை கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணை எங்க பார்த்தான்னு கேக்குறீங்களா? கோயில்ல பார்த்தான். நான் தான் ஏற்பாடு பண்ணினேன், உங்க பொண்ணுக்கு தெரியாம. நில்லும்மா. எங்கம்மா போற? நீங்க இதுக்குதான் என் மேல அன்பு காட்டினீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன். மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல. வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பு இல்ல. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல. என்னம்மா காது குத்துற? வாழ பிடிக்காத உனக்கு நான் லெட்டர்ல உன்னை பத்தி விசாரிக்காதது மனசுல எப்படிமா அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு? உன் ரூம பார்த்தேனம்மா, வாழ பிடிக்காத ஒரு ரூம் மாதிரி தெரியலையே. பானை தண்ணிய காணும், பாய்தலகாணிய காணும், பழைய பொட்டிய காணும், பக்தி புஸ்தகத்தை காணும், புருஷன் போட்டோவையும் காணுமேம்மா. இதெல்லாம் எடுத்த போது நீ ஏன் சும்மா இருந்த? வாழ பிடிக்காதவன் ஏம்மா சொந்தமே பந்தமே வா வான்னு பாடின.
அம்மா பொய் சொல்லாதம்மா. இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது. இன்னும் பூவும் பொட்டும் மெட்டியும் தான் பாக்கி. நான் உங்க அப்பா மாதிரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்க. இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு ஒரு வேண்டாம். இல்ல இல்ல, எனக்கு யாரு வேண்டாம், எனக்கு யாரு வேண்டாம். அவ்வளவுதானம்மா, விஷயத்த சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் அழற? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இப்ப இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்க போகுது. யாராவது தலையிட்டீங்க, அப்புறம் பொண்ணை கொடுத்த சம்பந்தின்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு கெட்டகம் வந்துரும். ஆமா, சம்பந்தி விட்டு மாப்பிள உங்களைத்தான். இந்த குச்சியை பிடிங்க. இந்த குழந்தைய நீ கையில எடுத்தா இதோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம். மறுபடியும் தாய்க்குலம் என்ன மன்னிக்கணும். சம்பந்தி, என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த புது சம்பந்தி சைக்கிள் செயினை கீழே போட சொல்லுங்களேன். அது நான் சொன்னா சரியா இருக்காது. அவர் உங்களுக்கு தான் சம்பந்தி, நீங்க தான் சொல்லணும். இந்த சம்பந்தி நீங்க தானே கூட்டு வந்தீங்க, நீங்க சொல்றதா முறை. சரியா இருக்காது. முறை என்னன்னா நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல, நீங்க தான் சொல்லணும். முறை வந்து நீங்க சொல்லணும். நீங்க சொல்றதா முறை, நீங்க தான் சொல்லணும். நிறுத்துங்கய்யா. இந்த சைக்கிள் செயினை கீழே போடணும், அவ்வளவுதானே? போட்டுறேன். சம்பந்தி, பேசாம சைக்கிள் செயினை கையில கொடுத்துருக்கலாம். சைக்கிள் என்ன நல்லா சிரிக்கிறீங்க, சிரிங்க சிரிங்க.